வணக்கம் சார். வணக்கம். கடவுளை காண முடியுமா? கடவுளை காண முடியும், நீங்களும் காண முடியும். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிறேன். அதை உங்களுக்கும் சொல்லித்தர தயார். ஒவ்வொரு மனித தேகத்திலும் கடவுள் இருக்கிறார். அதை அறியாத வரை கடவுள் இருக்கிறார் என்ற கேள்விதான் வரும். அறிந்த பின் இந்த கேள்வி வராது. நீங்களும் முயற்சி செய்து கடவுளை காணலாம், கடவுளை அடையலாம். இது மிக ரொம்ப அதிகமான பயிற்சியெல்லாம் தேவையில்லை. ஒரு சிறிய பயிற்சியிலே கடவுளை காணலாம். அவர் ஒளியாக இருக்கிறார், ஒளிக்குள் உருவமாக இருக்கிறார், ஒளியும் உருவமாகவும் இருக்கிறார். எல்லா மனித தேகத்திலும் இருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்தால் நீங்களும் கடவுளை அறியலாம், அறிந்து அவரை அடையலாம். ஒவ்வொரு மனிதனும் பிறவி எடுத்து வந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். கடவுளை அறிந்து அடைவதற்காகத்தான் நாம் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வருகையை நாம் மறந்து விடுறோம். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு தடவையும் நம்ம பிறவி எடுத்து வரும்போது நம்ம என்ன நோக்கத்துக்காக பிறவி எடுத்து வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு மற்ற விஷயங்களில் நம்ம 90%, 95% நம்ம இதை தான் மற்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்தோமோ அதை மறந்துடுறோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இங்கே தஞ்சை அறக்கட்டளை. எங்கள் ஆசான் குரு இருக்கார். நீங்கள் கடவுளை அறிந்து அடைய வேண்டும் அப்படின்னா இங்கே வாங்க, உங்களுக்கான பயிற்சி முறைகள் சொல்லித்தரப்போம். நீங்கள் ஒரு 16 நாள் பயிற்சி செய்யுங்க, கடவுளை கண்டிப்பாக அடைய முடியும். நன்றி, வணக்கம்.